எப்படி சொல்றதுன்னே வந்திருக்கவே வார்த்தை இல்லை. அவ்வளவு பேரும் தங்களுடைய கருத்துக்களை மழை போல குத்தி கொடுத்தார்கள். அவ்வளவு சிறப்பாக அது இருந்தது. இது வந்து நமக்கு யாருக்குமே பயிற்சி கிடையாது. பாடணும் இப்ப பேச வச்சிருக்காங்க. பெரிய பாராட்டுகள் எல்லாம் ஈஸ்வரன் தான் நடத்திருக்கிறார். இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பேசும் பொழுது நமக்கே அப்படியே உதவிக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது. இதை போல அம்மா சொன்ன ஒரு மாசம் வச்சு அதை இன்னும் மேலும் சிறப்பு செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. சித்ராகுமார் அவர்கள் அவங்க சிறப்பான உரை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து மனதுக்கு இதமாக இருந்தது. கருத்துக்கள் நிறைய இருந்தது. வாழ்க்கை வளர்ந்து வாழ்க்கை வளர்ந்து இந்த வாழ்க்கைலாம் இறைவன் அவ்வளோ பேசிக்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அடுத்தது மல்லிகா சண்முகம் அவர்களுடைய ஒரே ரொம்ப சிறப்பாகவும் கருத்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் அப்படிதான். இப்போ யாரும் தனியாக குறைச்சோ குட்டியை சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து எல்லாமே ஈஸ்வரன் மாநிலத்திலே நடத்தி வைக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அதில் சுந்தரமூர்த்தி ஐயா அவர் வந்து ஒரே வந்து எப்போதும் போல அவர் தூக்கலாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு திறமையை அப்படியே வெளிக்கொண்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா புஷ்பராஜ் பிறந்ததே என்பது தலைப்பு அருமை. நல்லா தெரிஞ்சுங்க. மேலும் மேலும் வளரும் வாழ்த்துக்கள். குமார் சார் அருமை ஐயா நாயக்கருக்கு அங்கேயிருக்கு. ரொம்ப அருமையாக தெரிஞ்சுங்க. சிறப்பான பேச்சு வாழ்த்துக்கள். அப்புறம் மெய்யர் அவர்கள் தயாரான தத்துவமே அருமை எதிர்பார்க்கறது கூட பேசிட்டு இன்னும் விஷயம் நிறைய இருக்கு. உங்கள்கிட்ட பலரும் நீங்க விசாரணை சிறப்பாக இருந்துங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. விஜயஸ்ரீ அருமையாக பேசுனீங்க. கோபாலன் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான உரை. கருத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சு இருந்தது. வாழ்க்கை நல்ல பேச்சாக பேசணும். மேலும் நீங்கள் அங்கே வந்து பேசணும். தனலட்சுமி அம்மா வழக்கம் போல உங்க நிறைவான கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூட சொன்னீங்க. எல்லாருமே மனது இதமாக இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து சந்திரகாலத்தன் மீண்டும் தந்தை இருக்கு. நல்ல குரல் வளம் ரொம்ப அருமை. கற்றுக்கணும் அருமை. பாட்டு வளர்ந்து அடுத்த நேரத்தில் அவரோட குறிப்பிட்டம் அவர் விஷயங்கள் யாராவது மனசை வச்சிருக்கிறாரு. அவருக்கு நேரம் வந்து அவருக்கு பேசுறது சிறப்பாக நினைக்கிறார். அனைத்துடன் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எல்லாமே 4 நாளாக எடுத்துருக்கு. எங்கள் தனிக்குள்ள காது மீது நல்ல சிறப்பான உடைய செஞ்சீங்க. நீங்கள் தொடர்ந்து வர முடியும் எங்களை வேண்டுகோள். சரஸ்வதி அவர்களும் சிறப்பாக சுமணிமணி அவர்கள் சொல்லிய பாட்டு பொருளுடன் சொல்லுவார்கள். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. சாந்தி முரளி அவர்கள் எதோ
கவிக்குறீங்க. சரியான கணிப்பு தான். அவர்கள் சிறப்பான பேசுங்கய்யா. நீராய் ஒதுக்கி ஆரோக்கியனாய் நின்றானே. இந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு, மனசுல பதிவுக்கு நிறைவா இருக்கு. சந்தோஷம். சில பேர் கோட்டை அவர்கள் முன்னாடி குருவாய் அருமையான அந்த கருத்து இவ்வளவு சிறப்பாக அமைந்த எதிர்பார்க்கல. மேலும் மேலும் இந்த புகழ் பூரா நடத்திருக்கிற நம்ம புஷ்பகிரீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் நானையோ தவம் செய்தேன் சிவாய நம்ம மனிதார பெற்றதுக்கு சிவன் எல்லாருமே தவம் இருக்கோம். இது ஒரு பெரிய பொறுப்புன. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மேலே ஏறிக்கிட்டே இருக்க, படி மேலே ஏறிக்கிட்டு இன்னும் என்ன செய்ய போறாரு தெரியும். ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நிறைவான மனம் வந்துச்சு. இப்படிப்பட்ட கிடைச்சதே கிடைச்ச வாழ்க்கை அதுக்கு ஈடாக இல்லையா? எல்லாருமே நீங்க எல்லாருமே இருந்து செயல்பட்டு பாட்டு கற்றுக் கொடுத்தேன், பாட கற்றுக்கிறேன். சார் எல்லாருமே இங்க ஏற்பாடு பண்ண அவ்வளவு பேர் ரொம்ப சிறப்பாக உற்சாகம் அருகிய பெருமக்கள், திருமுறை மணந்த பெரியோர்களே, அருமையான சூழல் காற்று, நல்ல மாலை பொழுது, மணிவாசலுக்கு இடைவான எழுப்பான அந்த ஒரு பொழுதிலே மணிவாசலை பற்றி இவ்வளவு மணியான முத்துக்களை ஒதுக்கியவர்கள் மத்தியிலே நானும் உங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் அருமையாக பொருள் உணர்ந்து, சொல் உணர்ந்து, ஆழம் உணர்ந்து சொன்னீர்கள், எடுத்து வைத்தீர்கள். முதலிலே திரு சித்ராகுமார் அவர்கள் பேசும்போது உபனிஷத்தினுடைய சாரத்தினுடைய அந்த சாயல் பட்டது. ஆனந்தமயமே ஞானமயம் என்று அந்த உபநிஷத்தினுடைய வாக்கியத்தினுடைய பொருளை அழகாக இங்கு எடுத்து வைக்கிறார்கள். அடுத்ததாக மல்லிகா சண்முகம் அவர்கள் கலந்தவால் கண்ணோடு நிகழ்ந்தால் போல, அதாவது இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கிட்டிருப்பான். அந்த கலந்தவால் கண்ணோடு நிகழ்ந்தால் போல அப்படின்னு ஏன் அந்த மாதிரி எல்லாம் கவனிச்சிருக்கலாம். மகாசிவராத்திரியின் போது முதல் கால அபிஷேகம், முதல் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? பஞ்சகவியம். அந்த பஞ்சகவியம் கலந்த போதே வருகிறது. கலந்தவால் கண்ணோடு நெய் கலந்தால் போல சிறந்தறியால் சிந்தனைகள் தேய்மூடி நின்றிருக்கிறது. அபிஷேகம் கண்ணம் என்பது கரும்பு. கலந்த பால் கரும்பும் தேனும் எல்லாம் சேர்ந்து அபிஷேக பொருளாக பஞ்சபயம் மாறி நம்மை ஆதரிக்கிறான் என்ற பொருளை அழகாக மல்லிகா அம்மையார் அவர்கள் உணர்த்தினார்கள். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் ஆகமும் அகிழ்ந்து அணிப்பாடு காப்பார்கள். ஆகமம் என்பது ஏற்பட்டதே சைவத்தின் மூலம்தான். சைவத்துக்கு முன்பு ஆகமம் இல்லை. ஆதிசங்கரம் ஆகமத்தை சொல்லவில்லை. சைவ சமயம் என்று ஆனப்பட்ட பிறகுதான் சமைத்த பிறகு, சமயம் என்பது சமைத்தது என்று பொருள். நன்றாக சமைத்ததுதான் சமயம். சமைத்தது என்பது என்ன? பொருள் இருக்கும், நிறைய பொருள், உப்பு இருக்கும், பொடி இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லாம் இருந்தால் சமையலாக இருக்கும். நன்றாக சமைக்க வேண்டும். அதனால்தான் சமயம் வந்து நன்றாக சமைக்கப்பட்டது என்று பொருள். ஆகவே
ஆகமத்தை நன்றாக சமைத்தவர்கள் சைவ சிவாச்சாரியர்கள், சிவானுபூதிகள், அடியார்கள், நாயன்மார்கள். ஆகவே ஆகமத்தையே தாங்கி நின்றவன் அந்த சிவபெருமான் உணர்த்தி அழகாக சொன்னார்கள். அடுத்ததாக பிறந்து இழைத்தேன். பிறப்பு என்பது இழைப்பதற்காகத்தான். பிறப்பு என்பது எப்போதும் வளர்ச்சியே கிடையாது. என்னை கூட இழைக்கவும் வேண்டும், இழைத்து உருக வேண்டும். அந்த பொருளை பற்றி அழகாக அதான் முப்பதாயிரம் கொடுத்தார். அடுத்ததாக ரொம்ப கலோக்கியலாக நாம் அளவாகும் ஒரு விதமாக தன்னுடைய அனுபவத்தை நுழைந்ததை கொண்டு அழகாக சொன்னார்கள். எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் படித்த எப்படி தெரியுமா, அவர் ஒரு புஸ்தகம் கொடுத்தார். அதில் முதலிலே நாயகத்தினாய் இது எழுதினேன் என்று அந்த தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப கலோக்கியலாக என்னுடைய மனத்திலும் பதியும்படி அவர் சொன்னார். அடுத்ததாக மையல் அவர்கள் தாயை சிறந்த தயாவான தத்துவனை அழகான பாட்டு. அதாவது தாயை பற்றி எல்லாருக்கும் தெரியும். முந்தி கவர்ந்து முன்னூறு சாத்துவது அந்திகவராய் இறைவனை வந்தித்து பெற்ற அருள்தாய் என்று திருமணம் ஒரு இடத்துல சொல்கிறார். முந்தி தவங்கிருந்து 90 மாற்றமாக அந்திகவராய் இறைவை வந்தித்து பெற்றிருந்த அருள்தாய். அதனால்தான் தாயுமானவர் அந்த கரையிலே தடுத்துக் கொண்டிருந்த அந்த கர்ப்பிணியை காப்பாற்றியவர் அந்த பரமேஸ்வரன். சொல்கிறோம். அந்த கருத்தினை அழகாக வைத்து வைத்தார்கள். அடுத்ததாக நானே தவம் செய்கிறேன். அம்மையார் அவர்கள் உஷாரணங்கள் நிறைய பயிற்றவர்கள். எனக்கு அவருடைய ஞானம் எனக்கு தெரியும். வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் வேண்டும். அறிவு நூலறிவாரியான் நுண்ணியன் என்ற ஒரு வாக்கியம் உண்டு. நூல் அறிவு இல்லா நுண்ணியன், நுண்ணியன் தான், ஆனால் நூல் அறிவு இருக்காது. நூல் அறிவாரியா நுண்ணியன் என்று ஒரு வாக்கியம் வருகிறது. ஆகவே அந்த அறிவு நூல் அறிவு இருந்தும் நுண்ணியமாக நீங்கள் வைக்கவில்லை என்பது ஒரு முறையே ஒழிய வேறு ஒரு முறையே அழகாக இருந்தது உங்களுடைய கருத்து. சமக்கூச்சம் நேரம் ஒன்று சமக்கூச்சம் நம்ம தான் பழனியோட தானே. உனக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். எடுத்து வைக்க வேண்டியதுதானே. ஏன் கூச்சம் இருக்கு? ஆனால் நல்ல கருத்துக்களை கொண்டு இருக்கிறீர்கள். அதை அளக்க வேண்டிய முறை தெரிகிறது. அடுத்ததாக ஜனவரி வித்தை முழுவதும் உபயோகம் யாருக்கு தெரியும்? வினைங்கிறது என்ன? வினைங்கிறது ஜனபதியாகவே ஒரு வினை ஒழுத்துவது ஊட்டும் என்பது என்று சொல்ல வேண்டிய ஜனபதியாகவே ஒரு வினை என்பது எல்லாருக்கும் உண்டு, எந்த மதத்திற்கும் உண்டு. ஆகவே அந்த கருத்தினை அழகாக இன்னும் கொஞ்சம் பதியும்படி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக சந்திரா கணேசன் ரொம்ப ஆர்வம் உள்ள அம்மையார். எந்த கூப்பிட்ட பொழுது போலியில் வந்து எல்லாத்தையும் கலந்து கொள்ளும் அம்மையார். ஆகவே அவர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சபை குறிச்செல்லாம் இல்லாம நம்மெல்லாம் ஒரு குடும்பத்து மக்கள் என்று நினைத்து பேசுவோம். அடுத்ததாக அண்ணநாயகர்கள் அல்ல அறிசார்ந்த வேதை நாயகர்கள் இறைவனாகி வாழ்கிறது. அவனுக்கு மேல யாரு முந்தைய மட்டுமே சொல்ற ஒரு அநேகன். அதாவது ஒருத்தர் டைரக்டா இருக்கிறதுனா அவருக்கு எவ்வளவு பொசிஷன் இருக்க முடியும்? எல்லா பொசிஷனும் பார்க்கணும். ஐஎஸ்ஆர் சேர்மனா இருக்கிறவர் வந்து அவருக்கு பக்கத்தில் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது எண்ணி பார்க்க முடியாது. அவருக்கே அப்படின்னாக்க, ஐஎஸ்ஆருக்கே அப்படின்னாக்க இயற்கையை ஆர்வம் அந்த நமசிவானுக்கு என்ன
ஏன் நன்றியை என்ன பண்ணுவார்கள் நல்ல தலைமை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த தலைமைக்கு தகுந்தபடி உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திருந்தன. அடுத்ததாக சாமி கோவிந்தராஜ் அனைத்திலும் ஆக்குவாய் காப்பா அழிப்பாய் அருந்தருவாய் என்று ஏன் விட்டு விட்டிருக்கிறது. அருந்தருவாய் இருந்துதான் அவன் உருகொண்டிருக்கிறான். அதனால தலைமை கொஞ்சம் நல்லா தலைப்பு நல்லா சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பெண்களுக்கு. தலைப்பு கொஞ்சம் அதிகமாக அழகாக இருந்தது. அடுத்ததாக சரஸ்வதி அவர்கள் கண்ணுதலான் நண்பருனை கண்காட்ட உண்டே அவருடைய பார்வை போதுமே. கண்காட்ட வந்து எய்தி அது எங்க போகும்? அந்த எய்த அன்பு அந்த கருணை எங்கேயோ போகும். அதனால் கண்ணுதலான் கண்காட்ட வந்தெய்தி என்ற தலைப்பை அழகாக கேட்கிறார்கள். அடுத்ததாக சொல்லிய வாழ்க்கையை கொண்டு சொல்லுவார் சுமதிமணி. அழகாக இருந்தது. உங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நன்றாக தெரிகிறது. ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால பேசுகின்ற பொருளையே இன்னும் கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் சேர்க்க வேண்டும். சக்கரை கொஞ்சம் குறைச்சு வேற ஒன்று சுகர் அதிகமாக ஒன்று சொல்லிக்கிறோம். அழகாக இருந்தது. சண்டமாதம் சாந்தி மாதம் சாந்தி முரளி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே நல்ல பழக்கம் வாய்ந்த அதாவது அன்பானை சொல்வார்களே சொல்லி செல்வர் என்று வார்த்தைகள் அவர்கள் நன்றாக பரிணமித்தன. பொருளும் சரியாக இருந்தது. அந்த வைக்கும் பாம்பும் நன்றாக இருந்தது. ஆகவே நீங்கள் எந்த பொருளை வைத்தாலும் தேங்காமல் தெளிவாக இன்னும் கொஞ்சம் நல்லாக சொல்ல வேண்டும். நல்ல திறமை அடங்கி இருக்கிறது. அடுத்ததாக ஜெயமுத்து எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். நீராய் உருக்கிய நாயுடையாய் நின்றான். அவனுக்கு நம்ம அப்படி இருந்தால் கூட உருக்கிற நோயும் கொல்லப்பட்டு உருக்கும் போது அவனுக்கு இரக்கம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கக்கூடாது. நீராய் உருக்கி நாயுடாய் நின்றானே அவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லாத இருந்தான். ஆகவே அந்த கருத்துக்கள் ரொம்ப எல்லாரையும் இருக்கிறது. ஆகவே அந்த ஜெயமுத்தம்மையார் அவர்கள் ரொம்ப அழகாக போட்டி உள்ளாகி போடுறேன். புல்லுங்கிறது ஃபஸ்ட்டாக முளைக்கிறது தானே, அது நம்ம கண்ணுக்கு தெரியல. உள்ளாகி ஊராய் உருவாய் வரமாட்டேங்க. ஆகவே அந்த தலைப்பிலே அழகாக பேசினார்கள். இங்கே ஒன்று நாம் ஒன்று சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு பேசுறது அறிவியல் இருக்கேன். வள்ளுவர் ஒன்று சொல்லுவார். அதாவது அரங்கின்றி வட்டாரத்தே நிரம்பிய நூலின்றி போட்டி கூடாது. அரங்கு என்றால் சூதாட்டம். அது அமைஞ்சு போச்சு. அரங்கின்றி வட்டாரத்தே நிரம்பிய நூலின்றி போட்டி கூடாது. நான் நல்லா படிக்காம இருக்கும்போது நான் இந்த சபையில் வந்து பேசுறேன்னு பேசலாமா, நமக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது போல நீ வந்து சபையில் பார்த்து பேசின்னு வள்ளுவர் முதல் அதிகாரத்தை அந்த அரங்கத்தினுடைய கல்பார் கற்றவர்கள் கல்லார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது இந்த பாட்டம் முதல் பாட்டு அந்த பாட்டு தான். ஆகவே இந்த ஒரு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்க ஆசிய பெருமான் அவர் வழி நடத்தி செல்லும் முறை இவையாவும் மாணிக்கவாசை மற்றும் அவர் பற்றவில்லை. அவர் பற்றியது முதலில் பற்றியது சுந்தரர். என்ன அழகாக சுந்தரை சொல்லாமல் எங்கேயுமே செல்ல முடியாது. சுந்தரை சொல்றார், மாணிக்க வாசைகளை அணைத்தார். ஆகவே அந்த
எப்பொழுதும் அவங்க உள்ளத்தை நம்ம நிச்சயம் சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப நம்முடைய நடையிலே சொல்லும்போது வல்லரா சொல்லுகிறார், பார்த்தாலும் நினைத்தாலும் பிடித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பகிர்ந்துணர்ந்து ஆறாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கு திக்கு திக்கு மினித்த சுவை கரும்பே அப்படின்னு திருவாசகத்தை பற்றி வல்லலார் அவர்கள் பாடிய சமீபத்தில் வாழ்ந்து வராதனால அந்த பொருளை உங்களுக்கு போயிட்டேன். நல்ல அறிவு சார்ந்த சபை, அறிவற்ற ஒருவன் உங்களிடம் வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் திருமூலை பற்றி பலரே சொல்றார். நான் இப்போது சிந்திக்க வைக்கும் திருமூலர் என்ற பகுதியிலே கிட்டத்தட்ட 300 பாடல்கள் பொருள் சொல்லி வருகிறேன். அவர் தொடாத பகுதி இல்லை. சாஸ்திரத்திலே எங்கே இருக்கிறது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த தேடிக்கொண்டதற்கு கிடைத்த சில பொருள்களே பலருக்கு பொக்கிஷமாக அமைகிறது என்பதை எண்ணும் போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வாழ்நாளிலே இந்த காரியம் செய்கிறோமே என்ற ஒரு தெம்பும் ஒரு திருப்தியும் எனக்கு இருக்கிறது. அது காரணம் உங்களை போன்ற ஒரு சான்றோர்கள் என்னை ஊக்குவிப்பது என்ற காரணம் வருதி என்னுடைய இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அந்த சிறப்பை அந்த இறைவன் நல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிடைத்த சரி. அதாவது உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வடமொழி வாணிக்கு பகுத்தரட்டி அதற்கிடையாக தமிழ் மொழியை பொறுமொழியாக அகத்திற்கு கொள்ளைப்பாகன் வகுத்து அறிஞர் என்று தொல்காப்பியம் சொல்கிறோம். இதே சிவபெருமான் தான் பாணினிக்கு வடமொழியை வகுத்து வடமொழியை பயிற்றுவித்தார் என்றும் அகத்தியருக்கு கொள்ளையற்றுப்பார்கள் என்று சிவபெருமானி சொல்வார்கள். தமிழ் மொழியை வகுத்து அறிஞர் என்று சொல்கிறார்கள். ஆகவே சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த அதாவது நாசிகர் பகவனிஷத்தில் ஒரு வாக்கியம், நயமாத்மா பிரவாசேன லப்யோ நமேத்தியாக நபகுணா ஸ்ருதேன யமேவ வருணேத்தின தத்சேஷ ஆத்மா விருந்தே தந்தும். வேறு கற்பித்தல் நல்லது, மேலாவிலாசத்தால் அல்ல அது, சாஸ்திர விளக்கு கேட்பதால் அல்ல அது, அதை விளக்குகின்ற ஒரு தருணம் உங்களுக்கு வேண்டும் என்று யமன் வந்து நாசிகேதனுக்கு சொல்கிறார் ஒரு வாதம். ஆகவே இந்த தேவார திருவாசகம் கேட்பது மட்டுமன்றி உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டு இன்பத் துன்பங்களை சீர்தூக்கி அதனின்று வருகின்ற சிறு இன்பத்தையே நாம் சுவைத்து மேன்மேலும் வளர்ந்து இறைவனடிக்கு நாம் வழிபாட வேண்டும். சாயுத்தியம் எல்லோருக்கும் உண்டு என்பது இன்னும் எல்லோருக்கும் நான் இதை வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள். மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கருத்தரங்கில் திருவாசக கருத்தரங்கில் மிக தெளிவாக எல்லா கருத்துக்களையும் நீங்க 2 பேரும் சிரஞ்சீவி பொன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் தியாகராஜ சாஸ்திரி அவர்களும் நீங்க 2 பேரும் எங்களுக்கு கிடைச்ச 2 கண்ணு 2 முத்து அப்படிதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களுடைய இயற்கை சீக்கிரம் சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு காற்று மழையும் அப்படின்னு பொருட்படுத்தாம எங்களுக்கு வந்து நீங்க 2 பேரும் சிறப்பு விருந்தினராகவும் கருத்துக்கள் மிக தெளிவாகவும் எங்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி நாங்களும் இன்னும் நிறைய படிச்சு நிறைய கற்றுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தலைப்பு மொத்தம் ரொம்ப அருமையான தலைப்பு.
கறந்த பால் கண்ணனோட நெய் கலந்தால் போல, நெய் எப்படி பாலுக்குள்ள மறைந்திருக்குமோ அந்த மாதிரி சிவம் நமக்குள்ள மறைந்திருக்கு. அதை பற்றணும்னா தயிர் எப்படி பல்வேறு நிலையிலிருந்து பால் படிப்படிப்படியா வந்து உள்ள அந்த நெய் இருக்கு. கெட்டு போகக்கூடிய பாலில் கெட்டு போகாத நெய் இருக்கும். அந்த மாதிரி நமக்குள்ள இந்த சிவன் சேர்ந்தா நாம கெட்டு போக மாட்டோம். அதே மாதிரி திருவாசகம் நமக்குள்ள சேர்ந்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு தேனையும் நெய்யும் தேனும் எவ்வளோக்கு எவ்வளோ பழமையா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மருந்து. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி மருந்தை நமக்கு சுவைக்கிறதுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி முந்தை வினை முழுதும் ஓய அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய புக்ல. மோய அப்படின்னு தான் கருத்து. ஓயன்னா புயல் ஓஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புயல் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இது நம்ம சொல்லல, நம்முடைய மதுரை தமிழ் சங்கத்துல ஒரு மூத்த அறிஞர் சொல்லியிருக்காரு. மோயன்னா மொத்தம் வேரோட சிவபுராணம் எப்ப நீங்க படிக்கிறீங்களோ அப்போடைய வினை வந்து வேரோட களையப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய தாயை சிறந்த தயவான தத்துவனி அப்படின்ற தலைவர் எல்லாம் பேசிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில நேரம் இருக்கிறதுனால என்னுடைய கருத்துக்க பருகிறேன். ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு மேல ஒரு கொஞ்சம் பாசம் இருக்கும். இது கொஞ்சம் உடம்பு முடியாது, இது கொஞ்சம் அப்பாவி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கார்னர், சாஃப்ட் கார்னர் இருக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கு. ஆனா ஈசனுக்கு அந்த மாதிரி சாஃப்ட் கார்னர் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆணவம், கண்மை, மாயை, அக்கா சொன்ன மாதிரி எந்த பலமும் கிடையாது. நம்ம அனாதி. அதனால அவனுக்கு வந்து இந்த குழந்தை தான் வசதி, அந்த குழந்தை தான் வசதின்னு கிடையாது. பன்றிக்கு பால் கொடுக்கறதுக்கு எப்படி தாய் பன்றியா போனான், குருவிக்கு இன்னும் தாய் குருவி. ஏன்னா அந்த குருவிக்கு அம்மா இறந்துட்டு அப்ப அம்மா குருவியா தான் போனான். சிவனா போனா அந்த குருவிக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரையும் அவனுடைய குழந்தையாவே பாவிச்சு அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த மாதிரி நானேயோ தவம் செய்தேன். இந்த மாதிரி நாம எல்லாம் தவம் செஞ்சிருக்கோம். இந்த கருத்தரங்களை எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஒரு சத் விஷயங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனசுல இருக்கிற கருத்துக்களையும் எல்லாரும் வெளிப்படுத்துறீங்க. அந்த மாதிரி அந்த அதுதான் நானேயோ தவம் செய்தேன். இது எல்லாருக்கும் இந்த தவம் கிட்டாது. எவ்வளவு மழையிலையும் ஒரு 5 நிமிஷம் அந்த இதுல எல்லாம் மாறிடுச்சு, சுச்சுவேஷனே மாறிடுச்சு. 3:40க்கும் 3:50க்கும் 10 நிமிஷத்துல எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு அவ்வளவும் புஷ்பாக்கெல்லாம் வரப்போ ஃபுல்லா ஒரே மண்ணு தான். அந்த மாதிரி அதையும் பொருட்படுத்தாம ஆட்டமே கொஞ்ச நேரம் நின்னாச்சு. ஏன்னா அந்த காத்துல அவங்களால வர முடியல அப்படின்னு. இருந்தாலும் இவ்வளோ ஒரு இயற்கை இடர்களையும் கலைந்து இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் இடர்களையும் படிச்சிருக்கீங்கன்றது நான் நினைக்கிறேன். நிச்சயமாவே எப்பவுமே திருவாசகம் தொட்டவங்க என்னைக்கும் கெட்டதா சரித்திரமே கிடையாது. நீங்க எது வேணாலும் படிக்கலாம். எல்லாம் என்ன சொல்றது, வைகுண்டத்துக்கு, அதாவது நம்முடைய பொருளுக்காக, அருளுக்கும் உங்களுடைய கருமை வினை கலையத்துக்கும் ஈசன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் என்னன்னா திருமுறை தான். திருமுறை தொட்டவர்கள் என்றும் கெட்டவர்களா சரித்திரமே கிடையாது. அது இப்ப தெரியாது உங்களுக்கு. இப்ப நம்ம ஜெயா சொன்ன மாதிரி இந்த கோயில் பாலாலயம் பண்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் எங்கேயோ உட்காந்து ஒரு தூசு தும்பமா இருக்கிற இடத்துல ஏதோ படிக்கணும்னு மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சா நாங்க இங்க வரும் ஃபுல்லா கல் இருக்கும். இந்த தூண்லாம் இருக்குல்ல, இந்த தூண்லாம் அங்கங்க ஒரு இடத்துல இருக்கும். காலைல சதீஷனை வந்து ஒரு 8-9 மணிக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமண்ணா வருவாரு. அந்த மாதிரி அவ்வளோ இதுலயும் எங்களை வந்து சுவாமியை வந்து ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து இந்த கோயில்ல பாலாலயம் பண்றப்போ நானு, விஜி, அம்மா, ஜெயா, மல்லிகாமா இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ஒரு என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு விட்டு குறை தொட்ட குறை இருந்தா இந்த சிவன் கோயில்ல தொட முடியும். மாமா சொன்ன மாதிரி ஈர்ப்பு ஈஸ்வரன். இங்க வந்தவங்க யாரும் அவங்களுடைய மனக்குறையை எல்லாம் நீங்கிதான் போறாங்களே தவிர்த்து ஐயோ இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்த எதுவும் நடக்கலன்னு இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. இதுக்கு இங்க இருக்கிறவங்களும் சாட்சி. நம்ம நங்கனோட ஒரு அடியார்ல எவ்வளவு பேர் அவங்களுடைய கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துருக்காங்க. அது மாதிரி கூடுமானவரைய அடியார்கள் அனைவரும் எல்லா வித முற்றோதல்லையும் இதுலயும் நல்லபடியா கலந்துக்கிட்டு நிறைய பாராயணம் பண்ணி இந்த கருத்தரங்கம் மிகவும் மென்மேலும் சிறப்படைய உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொள்கிறேன். திருச்சி
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ரெண்டு விஷயம் இந்த கருத்தரங்கம் நடத்துவதற்கு காரணம். ஒன்று சத்சங்கம், மற்றொன்று திருவாசகம். அருளாளர்கள் பாடிய அனைத்து பாடலுக்கும் விளக்க உரை இருக்கு, தெளிவுரை இருக்கு, சித்தாந்த உரை இருக்கு, எல்லா விதமான உரைகளும் இருக்கு. திருவாசகத்துக்கு மட்டும் மாணிக்க வாசகரே என்ன சொல்லிட்டாருன்னா, இதற்கு பொருள் அவன் தான் சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள. ஒரு சில நூற்றாண்டுகள் வரைக்குமே யாருமே திருவாசகத்துக்கு பொழிப்புரையே எழுதல அப்படின்னு ஒரு ஐயா சொன்னாங்க. அதையும் நான் படிச்சிருக்கேன். ஏன் எழுதலன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவினுடைய அனுபவமாக இருப்பதனால அதுக்கு அந்த ஆத்மா எந்த ஒரு அலைவரிசையில் இருக்கோ அந்த அலைவரிசைக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேதாந்த பிரம்மஞானம் அப்படிங்கிற ஒரு நிலையில பார்க்கும் அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியும். அதே ஒரு திருவாசகத்துக்கு சாதாரணமா ஒரு வரலாறு அப்படிங்கிற ரீதியில ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியும். தமிழ்ல என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற ரீதியிலும் அர்த்தம் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால இதனுடைய பிரிவு, ஒரு அர்த்தம் சொல்றது, பொழிப்புரை சொல்றது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் காட் n number of infinitive வேல அதற்கு அர்த்தம் சொல்லலாம். அதனாலதான் இன்ஃபினிட்டியா அர்த்தம் இருக்குங்கிறதுனாலே அர்த்தம் சொல்லல. அதனாலே அர்த்தத்துக்கு அவன் தான் அதன் பொருள் அப்படின்னே சொல்லிட்டான். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் கேட்டா, ஆத்மாக்களா இருக்கிறதுனால ஒண்ணு கேட்டா வேதம் இருக்கு மனிதனுக்குள்ள. ஏன் வேதம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அலைவரிசைகள் வித்தியாசம். ஒரு பெரிய ஞானியினால ஒரு மனிதனுடைய எந்த அலைவரிசைக்கும் கீழே இறங்கி நின்று பேச முடியும். ஒரு சாதாரண படிக்காத அந்த நிலையில இருந்து ஒரு ஞானியால பேச முடியும். ஆனா சராசரியா உலக ஞானத்தை படித்தவர்களால அந்த நிலைக்கு இறங்கி வர முடியாது. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நிலையை விட்டு கீழே இருக்கிறவரை நம்ம மரியாதை கொடுக்கறதுல அந்த பணிவு வரணும். அந்த பணிவுக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, பகிர்தல், ஞானம்ங்கிற ஒரு பகிர்தல் வரும் பொழுது, அந்த ஞானம் புரியும் பொழுது, அந்த ஞானம் எங்கேயும் வரலாம், யார்கிட்ட வேணாலும் வரலாம். அந்த ஞானம் பகிர்ந்தும் போது அந்த உணர்வு பரிமாற்றம் இங்க என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, படிச்ச விஷயங்களையும் விளக்கங்களையும் நம்ம சொல்றதுக்காக சத்சங்கம் இல்லை. முதல்ல சத்சங்கத்தோட விஷயம் என்னன்னா, என்னென்ன உணர்ந்தோம், உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு பொழிப்புரை ஏற்படுத்திக்கலாம், ஆடியோ கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்திருக்கு, அவங்களுக்கு என்ன பக்தி, அவங்களுக்கு என்ன பலன், உலகாயுதமான பலன் இருந்தாலும் உலகாயுத பலன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மேல படித்து அழைத்து சென்று அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்தியினுடைய பாவம் இந்த சத்சங்கத்தாலே அதிகரிக்கிறது. நம்ம என்ன செய்வோம்னா, நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். லேடிஸ் விஷயம் தான் பேசுறதுக்கு சொல்லவே வேணாம். ஏன் நம்ம சத் விஷயங்களை பேசுறதுக்கு நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, காலையில போனா அவசரமா ஏதோ பாராயணம் பண்றோம், கோயில்கள்ல போய் முற்றோதல்கிறதுனால இது சம்பந்தமான விஷயங்களை, திருவாசகம் சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நீங்க ஒரு மேடையாவோ இது ஒரு பேச்சாவோ ஒரு நான் பேச்சாளராக பேசுறது இல்லை. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் எதுக்கா வச்சிருந்து கேட்டீங்கன்னா, வேதம் போகும் நமக்குள்ள. அடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்னா வேதம் போகும். வேதம் போனாதான் ஒருத்தருக்கு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த வேதம் போகணும்னா நிறைய புரிதல் வேணும். அந்த புரிதல் வேணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சத்சங்கத்தாலமா மட்டும் அதை புரிய வைக்க முடியும். உலகாயுதமான விஷயங்கிறதுனால புரிய வைக்க முடியாது. அதற்கான ஒரு இணக்கம் வராது. முதல்ல முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எல்லாரும் என்ன கேட்டீங்கன்னா, டைரக்டா ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயோ இல்ல உறவுகளாலேயோ கனெக்ட் பண்ணல, ஈசனால கனெக்ட் பண்ண, திருவாசகத்தால கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப திருவாசக மொழி மட்டுமே பேசப்பட வேண்டும். அப்ப அந்த உணர்வு குடும்பத்துல பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொருத்தரை பத்தி குத்த சொல்லலாம், என்னை பத்தி குத்த சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். மற்றவர்களை பத்தி நான் குத்த சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். இது பெரிய பெரிய ஞானிகளுக்கே இப்ப
பாத்தீங்கன்னா யூடியூப்ல கண்ணாமதான் வருது என்னமோ மெசேஜஸ்லாம். அப்படிங்கும்போது யார் வேணா எதை பண்ணா அந்த மாதிரி சத் விஷயங்களை பேசணும். எல்லாருக்குள்ள அந்த வேதம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைக்கணும்னா அது சத்சங்கத்தால மட்டும் முடியும். நம்ம பயணிக்கிற பயணம் வந்து ஒற்றுமையா பயணிக்கணும்னு சொல்றோம். அந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக பயணிக்கணும்னா அது முக்கியமான ஒரு சத்சங்கம். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு. ரெண்டாவது, திருவாசகத்தை நம்ம எவ்வளவு உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது சத்சங்கத்தோட முக்கியம். மற்றது எதுவுமே இல்லை. அது யாராவது ஒருத்தருடைய ஒரு சொல் தெரியாது. ஒருத்தர் சொல்வார், ஒரு புத்தகத்தோட ஒரு பக்கத்துல 50 வரி 50 சொற்கள் இருக்கு, ஒரு 300 புக்கை படிச்சேன்னா எல்லா வரிகளும் நமக்கு ஞாபகம் இருக்காது, எல்லாம் உள்ள போய் வேலை செய்யும். ஏதோ ஒரு சொல் நமக்கு உள்ள போய் வேலை செய்யும். இப்ப என்ன கேட்டா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மணிவாசகர் வந்து யோகத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே 2 வரியில சொல்றாரு. ஒரு தியானம் பண்றா, யோகம் பண்றா, அந்த 2 வரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படிங்கிற 2 வார்த்தையில மொத்த யோகத்தோட மொத்த விஷயத்தையும் பதஞ்சலி யோக சூத்திரம் மொத்தத்தையும் 2 வார்த்தையில அடக்கிட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு பாருங்க. அந்த ஒரு வார்த்தையில அத்தனை ரகசியம் இருக்கு. நீங்க எந்த யோகத்தை வச்சு அதை பார்த்தாலும் அது அங்க போய் போய்கிட்டு வரும். எந்த யோகம், எந்த தியான முறை, எந்த ராஜயோகமா இருக்கா, எந்த யோகத்தை எடுத்தாலும் அது போயிடும். அந்த 2 வார்த்தையில மொத்த யோகத்தையும் அடக்கியிருக்காங்கன்னா அது ஒரு சீட். ஒரு சீடு எப்படி விருட்சமாகோ அதே மாதிரி ஒரு திருவாசகத்தில் உள்ள ஒரு வார்த்தையும் ஒரு விதை. அந்த விதை வந்து எப்படி விருட்சமாகுது, ஒருத்தருக்குள்ள எப்படி அது விளையாடுறது தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த பயணத்தில். அதனால தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோட யாரும் வந்து எனக்கு பேச தெரியல, பேச தெரியாட்டா மன்னிச்சுக்கோ அப்படின்னா, இது ஒரு குடும்பம். உங்களுக்கு எப்படிலாம் ஒரு கம்யூனிகேஷன் உங்க ஃபேமிலியில பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை உணர்வுகளை அழலாம், சிரிக்கலாம், சிரிக்க வைக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த உணர்வு வெளிப்படும் பொழுது அந்த கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகாது. இது வந்து உறவு வந்து என்ன கேட்டா டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. திருவாசகம்ங்கிற கனெக்ஷன், சிவம்ங்கிற கனெக்ஷன், அப்படிதான் அந்த உறவு. வெளியில உலகாயுதமான கனெக்ஷன் போட்டா நமக்கு 1008 பேதம் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தத்துவம், ஒவ்வொருத்தரும் ஒரு அலைவரிசை. இதை ஒன்று சேர்க்க முடியாது. இந்த ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு சீடு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு என்ன கிடையாது சத்சங்கம். நம்ம பாடிட்டே இருக்கோம், தப்பு. பாடிட்டே இருக்கும்போது எனக்கு பாட்டு தெரிஞ்சுன்னா எனக்கு நல்லா வருது அப்படிங்கும்போது எனக்கு அந்த கர்வம் வருது. ஒருத்தர் பாடவே தெரியலன்னா அவர் அர்த்தத்துக்குள்ள போயிருப்பாரு. என்ன பொறுத்தவரை பாட தெரிஞ்சவங்க கூட அர்த்தத்திற்கு உள்ள போய் அழறாங்க பாருங்க, அவங்க சிறந்த அடியா. அப்படி இருக்கும் பொழுது ராகமா உணர்வா அப்படின்னா அந்த உணர்வு எப்படி கிடைக்குன்னா, எல்லாருக்கும் ஒரே நிலையில இல்லாம, உணர்வு இல்லாம ஏதோ வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக திருவாசகத்துக்கு வரலாம். வீட்டுல வேலையா இருக்கு, வேலையை விட்டுட்டு ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் என் வீட்டுல உள்ள குறைகள்லாம் பேசுறதுக்காக திருவாசகம் முற்றுவதற்கு வரலாம். பல பேர் பல விதமா இருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணி செட்டில் பண்றதுக்கான ஒரே ஒரு சீடு இந்த கருத்தரங்கம்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு முயற்சியில தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ஆதரவோட தான் நடக்கணும். விரிவாடா இது நடத்தணும். இதை எப்போதும் இது என்ன கேட்டீங்கன்னா, மாசம் ஒரு நாள் இது வந்து முழுசா பார்த்தோம்னா இல்லை. இது என்ன கேட்டா திருவாசகத்துடைய அர்த்தமோ திருவாசகத்துடைய இதெல்லாம் அந்த ஒரு பாடல் உங்களுக்குள்ள என்ன செஞ்சாரு சொன்னா, சித்தாந்தமோ வேதாந்தமோ நம்ம குடும்பத்துல ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த அம்மா வந்து அந்த உணர்வு பூர்வமா பேசினாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பட்டிமன்றமோ ஒரு பேச்சாளராகவோ இந்த விஷயத்தை பார்க்கலாம். உணர்வு, மனிதனுடைய உணர்வு மேலோக்கும் பொழுதுதான் இறை உணர்வு ஏற்படும். இறைக்கும் உணர்வுக்கு சம்பந்தம் இருக்கு. உணர்ச்சிகளை கீழே தள்ளி கோபம், மற்றவர்கள் மேல வெறுப்பு, எல்லாத்தையும் உணர்ச்சிகளை உள்ள தள்ளி உணர்வு மேலோக்கும் போதற்கு இந்த சத்சங்கம் உபயோகமா இருக்குங்கிற என்னோட கருத்து சரியா தவறா தெரியல. ஒரு சீல் போட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருடைய ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு அடியா சிந்தனைகள் தேனூரி நின்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையோட ஈசன் எப்படி இருக்கான்னு பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கருத்தரங்கம்னு ஒரு வார்த்தைக்கா பண்றது. கருத்தரங்கமே உங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. அப்படி ஒரு இந்த உணர்வோட இருக்கும் பொழுது சிவம் வந்து இருக்காங்க. அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த சிவம் வந்து வேற ஒன்றும் இல்லை.
இந்த உணர்வோட எல்லாரையும் அப்படி சேர்த்து நிறைய வேதங்களை உடைச்சிட்டு அடியார் அப்படிங்கிற நிலையில இதுக்கு என்ன சேவை பண்ண முடியும், இது நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நிலைக்கு நம்ம இறக்கினோம்னா அதுதான் இந்த செஷனுடைய பயன் என்று கூறி நான் உணர எடுத்துட்டேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இது எதற்காக ஆரம்பிக்கிறது தெளிவு இல்லைன்னு அது பிரச்சனை. அந்த தெளிவு கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தைகளை சொன்னேன். இதிலும் ஏதாவது தவறு இருந்தால் நீங்களே மன்னிக்கவும். மேலும் இந்த ஒரு மாதமும் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு டாபிக் கொடுத்து 18 பேர் தான். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால உட்கார முடியாது, 7 ஆயிடுது. 5 நிமிஷம் தான். அந்த சொல் நமக்குள்ள புரிந்து வேலை செய்யறது என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும். டீட்டெயிலாக சிவபுராணத்தை பற்றி இதை பற்றி நம்ம பேசணும். உங்களுடைய சொல், எடுத்துக்கொண்ட சொல் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நீங்க பேசினா போதும். சம்டைம்ஸ் இது உணர்வுபூர்வமாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனே தேவையில்லை ஏற்படுத்தலாம். அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரும். அம்மா பேசின மாதிரி அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அம்மா சொன்னாங்க, தனலட்சுமி அவங்க பேசினாங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, அவங்க ஸ்பான்டேனியஸாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன தப்பா இருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக பேசுவீர்கள். அந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு ஃபோரமாகவும் ஒரு மேடையாகவும் இது அமையணும். நம்மளாம் ஒரு குடும்பமாக இருந்து சிறப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் என்ன கேட்டாலும் அடியேன் தான் பொறுப்பு. எந்த ஒரு தவறு நடந்தாலும் இந்த இயக்கத்தை நடத்துறதால அடியேன் எல்லா தவறுகளையும் நிறைய பிரச்சனைகள் எவ்வளோ கன்ஸ்டன்ட் நடுவில் இந்த ப்ரோக்ராம்லாம் செய்கிறோம். அதனால நிறைய அதில் வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அதனால ஏதாவது மன ரீதியாக இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு இருந்தா அதை ஒரு விட்டு தள்ளிட்டு நம்மளுடைய அப்ஜெக்ட், உங்களுடைய அப்ஜெக்டிவ் திருவாசகமாக இருக்கட்டும், நான் தான் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்ஜெக்டிவ் திருவாசகமாகவும் திருவாசகம் நோக்கிய பயணமாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை முன்வைத்து இறைவனை நோக்கிய பயணம் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு மாசம் நடக்கின்ற இந்த இதுல 18 பேர் தான் பேச முடியும். அதற்கான 2 மணி நேரத்துக்கு மேல எல்லாரும் உங்களுடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறதுனால 18 பேர் தான் பேச முடியும். அதனால யாருக்கெல்லாம் அந்த ஆர்வம் என்னன்னா பேசாதவர்களையும் பேச வைக்கிறது தான் இந்த மேடை. நான் பேசிட்டேன், எனக்கு பேச வரல சார், இதோட முடிச்சுக்கிறேன். பேசாதவர்களை நிறைய என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால பேசாதவர்களும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு அதை நீங்க பேசுங்க. நிச்சயமா இறைவனோட கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தை எங்களுக்குலாம் தெரியும். இது உண்மை சக்தி. ஏன் கேட்டா படிக்கிறது இல்லை விஷயம், உணர்ந்தது ஞானம். படிக்கிறது இல்லை, படிச்சு பேசுற விஷயம் இல்லை. அதனால பேச்சாளர்கள் பேச்சை விட பேசாம ஒருத்தவங்க பாடாம ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அம்மாவோட சொல்றேன், அம்மாவோட சிறப்பான உரை சொன்னாங்க. அது மாதிரி ஒரு உரை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம் எல்லாருக்குமே. நார்மல் எஸ் இதுல வந்து இவங்க சரியா பேசினாங்களா, அவங்க சரியா பேசினாங்க, நமக்கு என்ன கிடைக்கிறதுப்பா. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நினைக்கிறேன். நான் நல்லா பேசினேன், நீங்க இந்த பேசினா அப்படின்னா எனக்கு என்ன கிடைத்தது இந்த உரையின் மூலமாக, நான் என்ன கற்றுக்கொண்டேன், எனக்கு என்ன கிடைத்தது அப்படிங்கிறது முக்கியம் நினைக்கிறேன். அந்த ஒரு நிலை எல்லாருக்கும் வரணும்னு சொல்லி இறைவன் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு 4 சிறப்பான பேச்சாளர்களை அறிவிப்பார்கள். அவர்களுக்கு அடுத்த முறை வரும்பொழுது இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஒரு அர்ச்சனையாகவோ அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ கேட்டால என்கரேஜ் பண்ணுவது. ஒவ்வொரு முறை ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணுவதற்காக இந்த ஃபோரம் டிசைட் பண்ணியிருக்கு. யார் இந்த 4 பேரும் அந்த 4 எல்லாருமே வந்து சிறப்பாக பேசுகிறீர்கள். அந்த ஒவ்வொரு முறை ஒரு 4 பேருக்கான சிறப்பான ஒரு ஏதோ ஒரு இறைவன் அருளால ஏதோ ஒரு சிறப்பு பரிசு அடுத்த வகுப்புல அதை அடுத்த ஒரு நிரந்தரத்துல கொடுக்க போறோம். இந்த அறிவிப்பை இது இருவருமாக சேர்ந்து அறிவிப்பார்கள். எல்லோருமே வெற்றியாளர்கள் இல்லை, உணர்வுபூர்வமாக இறைவனுக்கு பக்கத்துல போய் யார் இந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அப்படிங்கிறதா இந்த விஷயம். இதுல வந்து ஃபார்மல் காம்படிஷனா இருக்கு, இட் இஸ் நாட் ஏ காம்படிஷன். அந்த உணர்வாக இறைவனை தொட்டவர்கள் யார் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் இறைவனை அந்த மூமெண்ட்ல அந்த 5 நிமிஷம் கொடுக்கப்பட்டதுல அந்த டச் யாரால கொடுக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. இவர்கள் இருவருமாக சேர்ந்து இந்த 4 பேரை அறிவிப்பார்கள் என்று கொண்டு அவரிடம் உரையை செய்வார். இது ஒரு நடைமுறை வழக்கம் என்று சொல்லுகிறார்.
அல்லது வந்தவர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்வது, அல்லது இது போட்டி என்று சொல்வது, அறிவுஜீவிகளின் வார்த்தைகள் என்று சொல்வதா என்று நினைக்கும் போது இது போட்டியும் இல்லை, அறிவிக்கிற வார்த்தைகள். மணியாதவர்கள் கூட இது கருத்தரங்கம் என்ற பெயரோட சிந்தனையாளர் கூட்டம் என்று மாற்றி வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. கருத்தை சொல்வதற்கு அந்த 4 வரை தாண்டி 4 வரைக்கு நாம் கருத்து சொல்வதா, அதனால சிந்திக்க இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு முடியும் அறிஞர் முடிவு செய்கின்றனர். இப்போது அடுத்ததாக ஏதோ ஒன்று பேசிட்டு போனேன், பத்திரிகை தான் அது பொறுத்த அந்த கட்டத்துக்கு வந்திருக்கும். இதனுடைய அளவுகோல் என்ன என்று பார்த்தால், இந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே விளக்கம் எப்படி இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே உங்களுடைய பிரசன்டேஷன், விளக்கம் என்பது வேற, பிரசன்டேஷன் என்பது வேற, அடுத்து குரல் வளம், இந்த 3ஐயும் ஒரு அளவுகோலாக எடுத்து அளந்து பார்க்கும்போது இவைகள் முதலாவதாக சாந்தி முரணி, மற்றதாக சாமி கோவிந்தராஜன், மூன்றாவதாக வைத்து வருகிறார் குமாரும் தனலட்சுமி, 4வது சித்ரா குமார். வரை அளவுகோல் மாறுபட்டிருக்கலாம், அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அளவுகோல் சரியில்லை